ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ், மூவி ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு டாப் 3 ஸ்டோரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரிலேட்டடான ஸ்டோரி, சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ரிலேட்டடான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது ஆக்சுவலாக ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். கோஸ்ட் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோவும் வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் தான் அந்த வில்லன் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பழி வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போவார். அங்கே போனதுக்கப்புறம் அந்த வில்லன்ஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வில்லன் கேங்கில் இருக்கிற எல்லாருமே ஹீரோ ஃபினிஷ் பண்ணிடுவார். கடைசி அவரோட அந்த கேங்கில் நம்ம வில்லன் மட்டும்தான் இருப்பான். அப்புறம் தான் ஒரு பெரிய சீக்ரெட் ரிவீல் பண்ணுவான். அது என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, லவர் மாதிரி. ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோட ஓன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிப்னோடைஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ஒரு லாங் டைம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால தான் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப்பு தான். நம்ம ஹீரோ பண்ண தப்புக்காக அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பண்ண விஷயந்தான். இதை தெரிஞ்சதுமே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஹீரோ மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஆடியன்ஸுக்குமே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இதே படத்தை 2013 பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. என்னை கேட்டிங்கன்னா ரீமேக் வெர்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வெர்ஷன் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வில்லனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. தயவுசெய்து இதை என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த வில்லனோட ஆட்கள் அந்த நம்ம ஹீரோவோட டாக்டர் பக்கத்தில் ஒரு பாக்ஸை வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் தெரிஞ்சிடும். அதை பார்த்தா அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன், தயவுசெய்து இதை பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த வில்லனோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அவனுமே உன்னோட நாக்கை கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இதை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் கேட்ட மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரோட நாக்கை கட் பண்ணி வில்லன்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த இடத்த விட்டு லிஃப்ட்டில் வில்லன் போயிட்டுருக்கான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கன் எடுத்து அவனை தானே ஷூட் பண்ணிக்கிறான். ஸோ பிகாஸ் அவனோட எய்ம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வில்லனை நம்ம ஹீரோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைவேறினதுனால அவனே பண்ணிப்பான். ஸோ அடுத்த சீனில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோவும் அவரோட டாக்டரும் ஒன்று சேருவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உண்மை தெரியுமாங்கிறத காட்டிக்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண அந்த பொண்ணு வீட தான் இருக்கார். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான சீன் அங்கே நடக்கும். அது முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடுவார். இப்போ அந்த பொண்ணுமே ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுமே நம்ம ஹீரோ பின்னாடி ஓடுவாங்க. எனக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஏதோ ஒன்று தேடுறீங்கல்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தான் அந்த வில்லனோட கேங் பார்த்திங்கன்னா ஹீரோவை பிடிச்சி அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த வில்லன்ஸோட கேங்குக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஆக்சுவலாக அந்த மூவி 2003 அந்த டைமில் வந்த படம் தான். அந்த டைமே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா இதில் வரக்கூடிய சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும்.
இப்போது அந்த வில்லன்ஸோட இன்னொரு கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோவை மிரட்டுவாங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ பண்ணலை அப்படின்னா ஒன்று அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அந்த கேங்கிட்ட போய் அந்த பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணிடுவார். அடுத்த சீனில் அந்த பொண்ணும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் 2 பேரும் வேறு மாதிரி இருப்பாங்க, ஓகேவா? ஆனால் இது எல்லாமே மைண்டில் வச்சுக்காதீங்க. கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு இது எல்லாமே பிரேக் பண்ணிடும். இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய பொண்ணு எல்லாருமே சேர்ந்து அந்த வில்லன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இன்னுமே ரியலைஸ் பண்ணலை, அந்த வில்லன் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அந்த வில்லன் தான் நம்ம ஹீரோவை 10 இயர்ஸ்லேயே வெளியே கொண்டு வர செஞ்சது எல்லாமே. இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை பற்றி சொல்லுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த வில்லன் இருக்காங்களா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவனோட சிஸ்டர் கூடயே ஒரு தப்பான தொடர்பு இருக்குது. இது நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு விளையாட்டா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டேயுமே இதை சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அந்த சிட்டி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே இது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆனதும் நம்ம வில்லனோட சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ்லேருந்து கீழே விழுந்து அவங்களோட லைஃப்பை முடிச்சுப்பாங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வில்லன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த மாதிரி பண்ணுறான். அவருக்கு கிடச்ச அந்த ஈக்குவலான பெயின் நம்ம ஹீரோவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு பழி வாங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு காட்டுவான். ஸோ அதுதான் நம்ம செய்யாத தப்புக்காக ஹீரோவை பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஜெயிலில் அனுப்புவான். இப்போது இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் ரியலைஸ் ஆகும், அந்த வில்லன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 10 இயர்ஸுக்கு அப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. வெளியே வந்ததுமே அந்த வில்லனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா அந்த வில்லன் இருக்கிற எல்லா பிளேஸுமே தேடி போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் எங்கே தேடியுமே அந்த வில்லனை கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வில்லனுமே நம்ம ஹீரோவை தேடி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான் ஒரு நிமிஷமும். இந்த இதோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடக்கும். அது கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இந்த கதையோட ஸ்டோரி படி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு க்ரேஸியான பர்சன், ஓகேவா? அவரோட ஆட்டிடியூடு, பிஹேவியர் எல்லாமே ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே அந்த வில்லனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அந்த கோவத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. 2 பேருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பழக்கின மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, சீக்ரெட். அது என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இப்போது அங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார் பண்ணுறா அப்படின்னா, இந்த மூவியோட வில்லன் தான். அவன் தான் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். அவனோட வாய்ஸை கேட்டதுமே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு. உன்னோட அந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தெரியும், நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணுறான். உன்னால் முடிஞ்சால் என்னை பழி வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமான கோவம் வருது. கோவம் வந்த அந்த அடுத்த நிமிஷத்தில் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, அந்த வில்லனை ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவார். அது ஒரு பயங்கர ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்ததும் அந்த பொண்ணுமே, நான் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் இருக்கிறது என்னோடய வீடு தான், எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். இஸ் லைக் எ க்ரேஸி அப்படின்னு சொல்லலாம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்த சீன் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கான படம் மட்டும்தான்.
ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்க, ஓகே? இல்லை அந்த சீன் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு அது எந்த படத்தோட கதை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இது பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ஒரு பயங்கர த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கொரியன் ஸ்டோரி தான். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்காக கோர்ட்டில் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஒரு இன்னசென்ட், மொத்தம் யாரோ என் மேலே வேணும்னே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தான் கற்றுனாலும் அங்கே இருக்கக்கூடிய யாருமே நம்ம ஹீரோவை நம்ப மாட்டுறாங்க. பிகாஸ் தப்பு பண்ண யாருமே நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவர் பண்ணாத தப்புக்காக கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இப்போ ஜெயிலில் லாக் பண்ணுறாங்க. லாக்கப்பில் இருந்துட்டுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. எவ்வளோ சத்தமாக முடியுமோ அவ்வளோ சத்தமாக கத்துறாரு. ஆனால் அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவே டிசைட் பண்ணிடுறாரு, இதுக்கப்புறம் இதான் என் லைஃபு, இதில் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு. இப்போ அவரோட லைஃப்பை ஜெயிலுக்குள்ளே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம ஹீரோவோட வில்லன் தான். அவன் தான் நம்ம ஹீரோவை பண்ணாத தப்புக்காக மாட்டி விடுறான். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த மூவியோட நம்ம ஹீரோவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவரோட வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் எதுக்காக நம்ம ஹீரோ வந்து மாட்டி விட்டான், இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு சீனுமே மிஸ் ஆகாமல் புரியும். இப்போ ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை விடுவிக்கிறாங்க. அவருக்குமே பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் அவரோட பனிஷ்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ். ஆனால் 10 இயர்ஸ்லேயே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்காமல் இப்போ அவரோட ஃபுல் தாட்டுமே அவரோட அந்த சிச்சுவேஷனுக்கு காரணமான அந்த வில்லனை பழி வாங்கணும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ அந்த வில்லனை தேடி போயிட்டுருக்காரு.